வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஜல்லிக்கட்டை பற்றியான ஒரு காணொளி ரொம்ப விரிவா போட்டிருந்தோம். அது யார் யார் பலனடைய போறாங்க, இது கார்ப்பரேட்டுகளுடைய சதி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட காணொளி, ஒரு 15 நிமிட காணொளி போட்டிருக்கோம். மக்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு திருப்பி அந்த பீட்டாங்கிற அமைப்பு இன்னைக்கு திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு தடை விதித்த உச்ச நீதிமன்றத்தை திருப்பி மறு பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சீராய்வு மனு போட்டிருக்காங்க. யார்? அந்த அமைப்பு. முதல்ல இந்த அமைப்பை இந்தியாவில் தடை செய்யும். இந்த உலகத்தில் கஷ்டப்படுற ஜீவராசிகள், பிராணிகள், மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்போது காட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கம் என்ன பண்ணும், ஒரு எருமையை பிடிச்சி கடிச்சிடும். அது கொலை பண்ண தான் பார்க்கும், கொலை பண்ணி சாகடிக்க தான் பார்க்கும். கழுத்தை நெரிச்சு, மூச்சு குழலை நெரிச்சு, மூச்சு காற்று உள்ளே போகாமல் அந்த கழுத்தை அமுக்கி பிடிச்சி அதை அப்போ தான் சாவும். இல்லைன்னா சாவாதில்ல, அவ்வளோ ஈஸியாக சாவாதில்ல. அது கொலை செய்ய தான் முயற்சிக்கும். அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போதே மற்ற எருமைகள் இன்னும் 4-5 அதோட கூட்டாளியோ கூட இருந்ததுங்க 4-5 எருமைகள் தாக்க முற்படும் பொழுது அந்த மாட்டை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடும். இந்த சிங்கம் தப்பிச்சு ஓடி போயிடும். ஏன்னா எருமைகள் ரொம்ப முரட்டுத்தனமான, குத்துச்சுனாக்கா எங்கிட்ட கிழிச்சு விட்டுச்சுன்னா காலம்பூரா கஷ்டப்படணும். இது ஒன்றா. அப்போ அந்த மாதிரி அடிபட்டு போச்சு அந்த எருமைக்கு. அந்த எருமையை போய் பார்க்க வேண்டிய வேலை யாருது? இந்த பீட்டாவினுடைய அமைப்பு. சரி, மாடுகள் சிங்கத்தை முட்டுது இல்லை, அப்போ சிங்கங்களுக்கு காயம் வருது இல்லை, போய் அந்த வேலையை பார்க்கலாம்ல. கொலை பண்ணி சாப்பிட்றது அதனுடைய உரிமை, காட்டு விலங்கினுடைய உரிமை. அது சாப்பிட்டு போகுது, அது வேறு விஷயம். நம்ம அதுக்குள்ளே போகிறோம்ல. காயம்பட்டு சிங்கம் இழுத்துக்கிட்டே தெரியுது இல்லை, நம்ம காணொலியெல்லாம் பார்க்குறோம்ல. அதை போய் காப்பாற்றுறது அது வேலை தானே. மிருகங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறது தானே பீட்டாவோட வேலை. அதை காப்பாற்றலாம். திருநாய்கள் எத்தனை நாய்கள் ஒன்றுக்கு ஒன்று கடிச்சிக்கிட்டு காயம்பட்டு தெரியுது. ஏன் திருநாய்கள்லாம் இவ்வளோ நாட்டில், இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் இவ்வளோ திருநாய்கள் இருக்குது. திருநாய்கள் கடிச்சு எத்தனைமான குழந்தைகள் இது பண்ணிட்டாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு உயர்நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிடுச்சு. அதை பற்றி திருநாய்களை எப்படி காக்கணும், பிடிக்கணும், வைக்கணும், அது எப்படி பராமரிக்கணும், வைக்கணும், அது மாதிரி தமிழ்நாட்டு அரசுக்கு கிளாஸ் எடுக்கலாம். இல்லை நீயே உன்னோட அமைப்பு சார்பாக ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தீங்க வச்சு அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது பண்ணலாம். அதெல்லாம் செய்யலாம். இந்த குதிரை ரேஸெல்லாம் விட்றாங்கல்ல, அதில் போய் குதிரையை கடிவாளத்தை போட்டு கட்டி இறுக்கி கொண்டு இது பண்ணி பண்ணுறாங்கல்ல, அதுக்கு போய் கேட்கலாம். இன்னும் வேறு என்னென்ன இருக்குது? இன்னும் நிறையா இருக்குது. கோயிலெல்லாம் யானையை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? யானை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 18 மணி நேரம் நடக்கணும். இப்போ தான் ஒரு காணொலியில் ஒரு சுகிசிவம் ஐயா கூட சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நடக்கணும். ஒரு நாளைக்கு குறைச்சலாக வச்சுக்கிட்டாலும் ஒரு 300 கிலோவாவது உணவு சாப்பிடணும். கோயிலில் கட்டி வச்சுருக்க யானைகள்லாம், ஒரு கோயிலில் கட்டி வச்சுருக்க யானைகள்லாம் ஒரு நாளைக்கு 300 கிலோ உணவு போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. 300 கிலோங்க, ஒரு நாளைக்கு 300 கிலோ உணவு சாப்பிடணுமா? அது சரி, 18 மணி நேரம் நடக்கணுமா? ஆனால் அதனுடைய இயல்பை மாற்றி அதை கொண்டு கோயிலை சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க. எல்லாமே ரோட்டில் கொண்டு போய் பிச்சை எடுக்க விடுறாங்க. இதுதான் செய்கிறாங்க. அதை இப்படி கையை அப்படி சுற்றி பிச்சை எடுக்கணும். அதை அவன் கொடுக்குற 1 ரூபாயும் 5 ரூபாயும் வாங்கிட்டு அதுக்கு அவனை ஆசீர்வாதம் பண்ணணும். அதை வாங்கி பாகன்னு வச்சுக்குவான். அந்த பணத்தை யானைக்கு தான் செலவு பண்ணுறான், அதை பண்ணுவான். வேறு வழி இல்லை. யானைக்கு அதிகப்படியாக செலவு பண்ணி ஆகணும். நான் வேறு வழி இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் தன்னுடைய இயல்பை மீறிய வேலை தானே அதெல்லாம். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னா 40 கிலோமீட்டருக்கு பல கிலோமீட்டர் நடந்து போனால் தான் அதுக்கு செரிமானம் ஆகும். அது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு செரிமானம் ஆகும். அது அதனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு தானே அறிவியல் சொல்வதாகத்தான் சுகிசிவன் சொன்னார். அப்படி கட்டி வச்சுருக்க அந்த கோயிலில் கட்டியிருக்கிற யானையெல்லாம் போய் அவுத்து விட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம்? சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடு. அதை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது எவனாவது பண்ணுனா அந்த பாரம்பரியமாக இருக்குது பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் அறிவு சார்ந்து
அறிவு சார்ந்து இருக்கும் பார்த்தீங்களா பாரம்பரியமாக, அதை தான் வந்து அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பேத்துக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற ஆரியனுக்கு மட்டும் இல்லை, ஆரியனுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டை அழிக்கணுங்கிறது, தமிழை அழிக்கணுங்கிறது ஆரியனுக்கு மட்டும் குறிக்கோள் இல்லை, உலகத்திற்கே அதான் ஒரு கண்ணா இருக்குதோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்டா ஜல்லிக்கட்டில் வந்து ஏன்டா மாடு தொழுவுல அடைக்கிற மாட்டை ஏன்டா நீ டார்கெட் பண்ணுறேன்னு கேட்டாக்கா அது ஒரு பெரிய கதை. அது போன கதையிலேயே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீ வந்து தடை விலங்குகள் வந்து சித்திரவதை பண்ணக்கூடாதுங்கிறது உன்னுடைய கான்செப்ட், ரைட்? அப்போ எவ்வளவு விலங்குகள் சித்திரவதை பண்ணப்படுற விலங்குகள் எவ்வளவு விலங்குகள் இருக்குது, அந்த விலங்குகள்லாம் நீ போய் காப்பாற்றிட்டியா? இப்போ ஜல்லிக்கட்டில் மாடு கஷ்டப்படுறத மாதிரி சித்திரவதை படுற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே எந்த விலங்குமே சித்திரவதைப்படுறது இல்லையா? ஏன்னா கடலில் மீன் பிடிக்கிறாங்களே, மீன் ஒரு விலங்கு தானே, கடல் வாழ் விலங்கு தானே. ஒரு நாளைக்கு எத்தனை கோடி மீன் பிடிக்கும்? போய் நிப்பாட்டுறா பார்ப்போம் நீ. பீட்டா, மானங்கட்ட பீட்டா பயலுகளா, கடலில் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி கிலோ மீன் பிடிக்கிறாங்க உலகம் பூரா, அதை போய் நிப்பாட்டு பார்க்கலாம். நிப்பாட்டுறா பார்க்கலாம். மாடுகளை வெற்றி இந்திய அரசாங்கம் வருஷத்துக்கு 25 லட்சம் டன் ஏற்றுமதி பண்ணுதுன்னு சொல்றாங்களே, புள்ளி விவரம் சொல்லுது. அந்த மாடுகளை வெட்டக்கூடாதுன்னு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியதானே? நல்லா கெட்ட வார்த்தையா வருது. ஏண்டா ஒரு காளையை ஒரு மாடு பசுமாட்டை வீட்டில் வளர்த்து அது போடுற கண்ணுக்குட்டியை வளர்த்து ஆளாக்கி குடும்பத்தில் ஒருத்தனாக பூ வைத்து பொட்டு வைத்து அதை அலங்கரித்து வீட்டுக்குள்ளே விட்டு, அது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மடி மேலாம் படுத்து உருளுது. அந்த ஒரு அம்மா மடியில் தலை வச்சு படுத்துருக்குது. அந்த அம்மா போடான்னு சொன்னால் போகுது, வாடான்னு சொன்னால் வருது. ஒரு குழந்தை போய் ஜல்லிக்கட்டு மாடு மேலே ஏறி, ஜல்லிக்கட்டு எவ்வளோ சீற்றத்தோடு இருக்கும் ஜல்லிக்கட்டு மாடு, அந்த மாட்டு மேலே போய் அந்த குழந்தை ஏறுறதும் இறங்குறதும், கீழே குனிஞ்சிருக்கிற கொம்பு நடுவில் போய் அந்த புள்ள ஏறுது. இது உடனே இப்படி தூக்குது. படுத்துருக்கிற மாடு கொம்புக்கு நடுவில் போய் ஏறுது அந்த குழந்தை. இது இப்படி தூக்குதா, அது போய் பின்னாடி போய் ஏறி தொழுவில் போய் பின்னாடி முதுகில் போய் மாட்டோட முதுகில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு காலை கட்டி சிரிக்குது. அப்போ எவ்வளோ பாசக்காரனாக வளர்க்குறாங்க. அது உன் கண்ணுக்கு உறுத்துது. வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபா நம்ம தமிழ்நாட்டுடைய பால் மார்க்கெட்டு மட்டுமே அதை அபகரிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இது வந்து தேவையில்லாத ஒன்று. முதல்ல இந்த அமைப்பை வந்து இந்தியாவில் தடை பண்ணணும். நீ எங்கே வேணால் பண்ணிக்க, என்ன வேணால் பண்ணு, இந்தியாவுக்குள்ளே வராத. உலகத்தில் எவ்வளவு சித்திரவதைகள் நடக்குது, எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, எவ்வளோ கொடூரங்கள் நடக்குது. இந்தியாவில் 40 கோடி பேர் ஒரு நாளைக்கு உணவு இல்லாமல் தூங்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுது. அதெல்லாம் போய் தட்டி கேட்கறதுக்கு யோகித மயிர் இல்லை. அங்கேருந்து வந்துட்டாங்கடா வெளிநாட்டிலேருந்து பீட்டா மயிர் மட்டனுக்கிட்டு. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறது? நாங்கள் வளர்க்குற மாட்டை நாங்கள் ஜல்லிக்கட்டில் நடத்துறதில்ல. நாங்கள் வளர்க்குற மாட்டை நாங்களே வந்து ஏறு தழுவிட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன வலிக்குது? போய் நாட்டில் எவ்வளவோ கொடுமைகள் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை போய் பாருங்கடா. இது ஒரு பிரச்சனை அங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படியாவது மாட்டை பேன் பண்ணணும், 4 லட்சம் கோடி ரூபா அவங்களுக்கு அவங்க வாய்க்கு போகணும். மொத்தமாக தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டை அழிக்கணும். அதில் நிறைய நாட்டு மாட்டை காலி பண்ணிடணும். எவனா சத்தான பாலை குடிச்சிடக்கூடாது, ஏதாவது அமிலத்தை குடிக்கணும், கலப்பட பாலை குடிக்கணும், வியாதி வரணும், சாகணும். இந்த வெங்காய வேலை தானே உங்களுக்கு. இதுக்கு வேறு வேலை பார்க்கலாம்டா நீங்கள் கருமானி. சரி, அது ஒரு பக்கத்தில் இன்னொரு காணொளி, இன்னொரு விஷயம். அதில் அசாமில் வந்து பள்ளி சுருடை ஏண்டா நீலன்னு சொல்லிட்டு ஒரு மாணவனை கேட்ட ஆசிரியரை குத்தி கொலை பண்ணியிருக்கான் ஒரு பையன். இதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்குது. ஒரு பெரிய சப்ஜெக்ட். 1/2 மணி நேரம் பேசினா கூட அது வந்து அதில் வந்து சரியான விடையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் பள்ளி மாணவர்கள் ஏன் இப்படி மாறிக்கிட்டு போயிட்டாங்க? நம்ம ஊர்லேயே ஒரு டீச்சரை கொண்டிருக்காங்க, அருவாலை காட்டி மிரட்டுறாங்க. ஒரு காணொலியில் பார்க்குறேன், பேசாத மூடிக்கிட்டு உட்காருறா.
வாத்தியாரங்க ஒரு காணொலி பாரு, மூடிட்டு உட்கார்றா, இல்லை போட்டுருவான். மிரட்டுறாங்க 4 பசங்க சேர்ந்துக்கிட்டு. இதை காணொலியில் நம்ம பார்க்குறோம். அஸ்ஸாமில் ஏன்டா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வரல அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஆசிரியரை குத்தி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனுடைய மனநிலை என்ன, அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணனா, மக்களுக்கு கல்வியை வந்து எந்த மாதிரியான ஒரு எந்த முறையில் கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியல. பின்லாண்டில் உலகத்திலேயே முதல் கல்வி அறிவு பெற்ற நாடுன்னா பின்லாண்டை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அது நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். பின்லாண்டு, அப்புறம் ஒவ்வொரு நாடாக மாறும். சுவிட்சர்லாந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, டென்மார்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பின்லாண்டில் 8 வயசில் தான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணுமா. எப்போ குழந்தைக்கு விருப்பமோ அப்போ வருமா. எப்போ படிக்கணும்னு தோணுதோ அப்போ வரும். எத்தனை நாள் வேணால் லீவு போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கும். அந்த பிள்ளையா வரணும்னு தோணுச்சுன்னா அந்த குழந்தை வரும் ஸ்கூலுக்கு. வரும்போது சொல்லிக் கொடுக்கணும், இதுதாங்க அந்த ஊர் ஸ்கூலில் அப்படின்னு ஒரு காணொலியில் படித்தது. அந்த நாட்டினுடைய தரம் வேறு, நம்ம நாட்டோட தரம் வேறு. அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வேறு, நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை வேறு. அவர்கள் நம்ம நாட்டில் வந்து போட்டி மட்டும்தான் இன்றைக்கி பிரதானமாக இருக்குது. எல்லா துறையிலையும் போட்டி, எல்லாத்துலேயுமே போட்டி. அப்படிங்கிற பட்சத்தில் யார் மேலேயும் குறை சொல்கிறதா, குழந்தைகள் மேலே குறை சொல்கிறதா, பெற்றோர்கள் மேலே குறை சொல்கிறதா, வாத்தியார்கள் மேலே குறை சொல்கிறதா, கல்வி முறையின் மேலே குறை சொல்வதா, அரசின் மேலே குறை சொல்வதா, அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி வருங்கால இளைய சமுதாயத்தை, படிக்கிற மாணவர்களை எப்படி நம்ம சீரமைக்க போகிறோம்? ஒரு வாத்தியாரை வந்து குத்தி கொலை பண்ணிட்டா அந்த பையனோட வாழ்க்கை வந்து இப்போ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் மூடிடுவாங்க. அங்கே 17 வயசு வரைக்கும் என்னமோ இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனை வெளியில் விட்டுருவாங்க. வெளியில் விட்டால் அந்த குழந்தைகளுடைய மனம் மாறிவிடுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா பச்சை குழந்தைகளை பண்ணியிருக்கிறான். பச்சை குழந்தையாக இருக்கும்போது இந்த இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கிறான். பச்சை மரத்தில் அடித்த ஆணி போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுவர்கள் மனது என்பது பச்சை மரம் போல். அப்போ அதில் பதிந்த அந்த விஷமாகப்பட்டது நீங்கி விடுமா? அந்த குழந்தை திருப்பி சமூகத்தில் சிறையை விட்டு வெளியே வரும்போது சமூகத்தில் என்ன மாதிரியான பிரதிபலிப்பை உண்டு பண்ணுவான்? அவனுடைய பெற்றோர்கள் நிலை என்ன? அந்த குழந்தைய வந்து பெற்றெடுத்த பெற்றோர்கள், அவனோட கூட படித்த மாணவர்கள், அவனுடைய வீட்டில் அவன் உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய மனநிலை என்ன? அவர்களுடைய வாழ்க்கையின் திசை என்ன? இதெல்லாம் வந்து நிறைய பேச வேண்டிய. கல்வியாளர்களை வச்சு, அரசு வச்சு கல்வியை எப்படி கொண்டு போய் செல்வது? புரிதலுடன் கூடிய கல்வியை கொடுப்பதா, இல்லை மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணால் போதும், பாஸ் மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இருக்கிற கல்வியா? இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விசாரிக்கணும். ஆனால் இது நல்லதில்லை, சமூகத்துக்கு நல்லதில்லை. மாதா பிதா குரு தெய்வம், அவன் எதுக்காக சொன்னான்னு தெரியல. அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. இது எப்படி சொல்லிட்டாங்க? ஏன்னா குலக்கல்வியாக இருக்கும்போது சொன்னாங்க இதெல்லாம். ஆனாலும் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மதிக்கணும். அம்மாவையும் அப்பாவையும் தெய்வத்தை நம்ம மதிக்கிறது இல்லை. அம்மா அப்பா அதுக்கு அடுத்தாப்புல வாத்தியார், இவங்களை மதிக்கணும். மதித்தாதான் அந்த நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது நல்லா தான் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகி பள்ளி மாணவர்கள் அதிகபட்ச மன சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியல. ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா, கல்வி முறையா, நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனாலும் இது அப்போதைக்கு அந்த மாணவர்களுக்கு தெரியாது. நாம் செய்வது குற்றம், நம்ம செய்வது தப்பு, நம்ம செய்வது பிழை. நம்ம இப்போ செய்கிற செயல்னால பின்னாடி நம்மளுடைய வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த விஷயம், அந்த உண்மையெல்லாம் நம்ம குழந்தைக்கு தெரியாது. ஆனால் பாவம் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணிவிடும். அந்த குழந்தையே எதிர்பார்க்க முடியாத, அதாவது சகிக்க முடியாத ஒரு சங்கடத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில் சேர்த்துரும். இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அரசு முடிவெடுக்கும். மத்திய மாநில அரசுகள் முடிவெடுக்கும். முதல்ல வந்து கல்வியை வந்து தன்னுடைய வயப்படுத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் வந்து எழுதணும், நாங்கள் சொல்கிற சப்ஜெக்ட்டு தான் நீங்கள் எடுக்கணும், நாங்கள் சொல்கிற கல்வியை தான் நீங்கள் படிக்கணும், நாங்கள் சொல்கிற மொழியை தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த தான் தோன்றித்தனமான அந்த இதை விட்டுவிட்டு வருங்கால மக்கள், இந்த நாட்டினுடைய வருங்கால தூண்கள்,
இன்றைய மாணவர்கள் தான் நாளைக்கு பெரியவர்கள், அவர்கள் தான் நாட்டை உயர்த்த வல்லவர்கள். அப்போ அந்த மாணவ சமுதாயத்தை எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்த்து கொண்டு வர போகிறோம்? அவர்கள் இந்த அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை எதிர்பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அந்த சுதந்திரத்தை எப்படி முழுமையாக கொடுக்கிறது? அதன் மூலமா அவர்களுடைய மனதில் இருக்கிற அந்த பதட்டத்தை குறைச்சி, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி, மாணவர்களை எப்படி நல்வழிப்படுத்துவது? இதெல்லாம் நிறைய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் நாங்கள் தான் வச்சுக்குவோம், எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறதான் செய்யணும். அந்த அந்த ஒன்று முட்டாள்தனத்தை முதல்ல தூக்கி போட்டு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வருங்கால தூண்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு இன்னும் தலை தூங்கி நன்றாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மத்திய அரசு சிந்திச்சா ஓரளவுக்கு இந்த வருங்கால மக்களினுடைய வாழ்க்கை நலம் பெறும். ஏன்னா இது சின்ன நாடு இல்லைங்க. பின்லாண்டு மாதிரி சின்ன நாடு இல்லை, டென்மார்க் மாதிரி சின்ன 1 கோடி பேர், 50,000 பேர், 1 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் வாழ்ற நாள், 150 கோடி பேர் வாழ்ற நாடு. ஏராளமான குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது, தரமான கல்வி இருக்குது, அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். தரமற்ற கல்வி தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கணும். மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோம், மார்க்கு, அவ்வளவுதான். மனப்பாடம் பண்ணுறோம், எழுதுகிறோம், மார்க்கு 100க்கு 95 மார்க்கு எடுத்தால் அவன் ஃபஸ்ட்டு மாணவன். இப்போ தான் நம்ம அந்த பாடத்துலேருந்து, அந்த கல்வியிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டான், என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற அந்த அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஒரு பாடத்தை படிக்கிறான், அந்த பாடத்தை படித்து மனப்பாடம் பண்ணதுலேருந்து அவன் என்னத்தை மண்டையில் ஏற்றிக்கிட்டான், புரிஞ்சு வச்சுக்கிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. மத்திய அரசு முக்கியமாக உடனே இதுக்கான ஆயத்த வேலைகளை செய்யணும், வருங்கால மாணவர்களை காப்பாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சீராய்வு மனு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, பீட்டா ஜல்லிக்கட்டு தொடர்பான சீராய்வு மனு போட்டிருக்கான் பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட்டில். அந்த உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான அந்த மனுவை எப்படி எடுத்துக்குது, அதுக்கு என்ன மாதிரியான தமிழக அரசு ரிஃபெக்ட் பண்ண போகுது, உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்க போகுது தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான பதில் சொல்ல போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.